என் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. இந்த நாளில் கூட ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் தியானிக்க போகின்றோம். என் கர்த்தர் இந்த சத்தியத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு சொல்லிக்கிறேன் ஐயா. என்னை மறைத்துக் கொள்ளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில் கூட நாம் பார்க்க ஒரு மிக முக்கியமான சத்தியம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் திருந்த நாள். நான் சென்ற செய்தி சொல்லியிருந்தேன், வேத ஆதாரத்தோடு இயேசு கிறிஸ்து மரித்தது வெள்ளிக்கிழமை அல்ல, அவர் மரித்த தினம் புதன்கிழமை என்று, அதாவது 1000 நாளைக்கு பின்னான மறுநாளிலே, அதாவது ஆபிப் மாதம் 14ஆம் தேதி, அதாவது வருஷத்தின் 1ஆம் மாதம் ஆபிப் மாதம், அந்த தேதியிலே அவர் 14ஆம் தேதியில் அவர் மரித்தார். நான் வேதாந்தம் விளக்கியிருந்தேன். அநேகருக்கு பிரயோஜனம் இருந்து நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கு கூட நாம் பேச போகின்ற ஒரு முக்கியமான ஒரு தியானம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எந்த தினத்திலே உயிர்த்தெழுந்தார்? சரிங்களா? உலக பிரகாரமா சொல்ல போறோமானால் நமக்கெல்லாம் தெரிந்தது இயேசு கிறிஸ்து வாரத்தில் 1ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று. ஆனால் வேதத்தில் அது எழுதப்பட்டு இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. அல்லது வேறு எப்போது அவர் எழுந்தார்? அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முதலாவதாக நாம் இயேசு கிறிஸ்து மரித்த நேரத்தை நாம் முதல்ல பார்ப்போம். அவர் எந்த தேதியிலே மரித்தார், அவர் மரித்த போது இருந்த டைம் என்பதை அவரோடு கூட ஊழியம் செய்த சீஷர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு. முதலாவது நாம் பார்ப்போம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 46ஆவது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். மத்தேயு 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிடு என்று அர்த்தமாம். சரிங்களா? இந்த மத்திய எழுதி வைத்திருக்கிறார், அவர் 9ஆம் மணி வேளையிலே தன் ஜீவனை விட்டார் என்று. இது இஸ்ரேல் டைம் 9ஆம் மணி வேலை. அதாவது அங்கே 9ஆம் மணி வேலை என்றால் நமக்கு எப்படி என்றால், இங்க 3 மணி, மதியம் 3 மணி. அதாவது இஸ்ரேல் டைமுக்கும் நமக்கும் 6 மணி நேரம் வித்தியாசம் உண்டு. அங்க 9ஆம் மணி என்றால் நாம் 6 ஹவர்ஸ் கூட்டிக் கொள்ள வேண்டும். 9 + 6 = 15, 15 - 12 = 3. அப்பொழுது அந்த நேரம் என்னவென்றால் நம்முடைய இந்திய டைம் பிரகாரமாக அது மதியம் 3 மணி. அடுத்ததாக நாம் வாசிப்போம், மார்க் 15ஆம் அதிகாரத்திலே 33, 34வது வசனம். மார்க் 15, 33, 34. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலே ஏலே லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தமா. அதையேதான் இங்கும் மார்க் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்து நாம் லூக்காவுக்கு செல்வோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 44ஆம் வசனமும் 46வது வசனமும். லூக்கா 23, 44, 46 நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். 44வது வசனம். அப்பொழுது ஏறக்கூடிய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி அந்தகாரம் உண்டாயிற்று. 46வது வசனம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் நாமே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. இது லூக்கா எழுதுதான விஷயம். அடுத்து யோவானுக்கு நாம் சொல்லுவோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். சரிங்களா? இங்க யோவான் எழுதும்போது இங்க அவருக்கு டைம் எழுதவில்லை, ஜீவனை கொடுத்த மாத்திரம் எழுதி வைத்திருக்கிறார். சோ நாம் மேலே பார்க்கக்கூடிய இந்த 4 வசனங்களிலும் இயேசு கிறிஸ்து அதாவது இஸ்ரேல் டைம் பிரகாரமாக 9ஆம் மணி நேரத்திலே அவர் ஜீவனை விட்டார் என்று 4 விஷயங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சரிங்களா? அதாவது இந்திய டைம் பிரகாரமாக 3 மணி. அடுத்ததாக நாம் பார்க்கலாம், அடக்கம்
அவர் எப்பொழுது அதாவது கல்லறையிலே இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலே அவர் வைக்கப்பட்டார். சரிங்களா? பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 26 32வது வசனம். சரிங்களா? சாரி, நான் சொல்றேன். அடக்கம் பண்ணப்பட்டு வந்து லூக்கா 23ஆம் அதிகாரம் 50 முதல் 54 வரைக்கும். லூக்கா 23ஆம் வசனம் 50 முதல் 54 வரை. யோசேப்பு என்று பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானமாக இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களுடைய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்திருக்கும் சம்மதியாதவனாய் இருந்தான். அவன் பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய தொப்படியிலே சுற்றி கண்மணிலே வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாதமாய் இருக்கிற ஒரு கல்லறையில் வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாள் இருந்தது. ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்று. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை அந்த கல்லில் அடக்கம் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்று. அதாவது ஓய்வு நாள் ஆரம்பமாவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக அவருக்கு கல்லறையிலே வைக்கிறார்கள். எதற்காக இந்த நேரம்? ஏனென்றால் அவர் மரித்தது 3 மணிக்கு, அங்கே வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு உள்ளாக. அந்த டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலிருந்து இறக்க வேண்டும், மெல்லிய துப்பட்டிலே சுற்ற வேண்டும், வெள்ளை போலவும் கரிய போலவும் வாசனை சுகந்தவருக்கும் அவர்கள் பூச வேண்டும். அதன் பிறகு கல்லறைக்கு அங்கிருந்து கொண்டு செல்ல வேண்டும். இதை அங்கிருந்து இறக்கி கொண்டு போவதற்கு அந்த டைம் ஆகி இருக்கிறது. சோ இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின ஆயத்த நாளிலே ஓய்வு நாள் தொடங்குவதற்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்பதாகவே அவர் கல்லறையிலே வைக்கப்படுகிறார். இது லூக்கா 23ஆம் அதிகாரம் 54 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? உதாரணமாக வச்சுக்கொள்ளவும், ஓய்வு நாள் 6 மணிக்கு தொடங்குகின்றால் நமக்கெல்லாம் இரவில் தான் நாள் தொடங்கி இரவில் முடியும். ஆனால் உண்மையான ஆண்டவருடைய நாள் எப்படி தொடங்கும் என்றால் சாயங்காலத்தில் தொடங்கி சாயங்காலத்தில் முடியும். அதாவது சாயங்காலம் ஒரு 6 மணி வச்சுங்களேன், 6 மணிக்கு தொடங்கி மறுநாள் சாயங்காலம் 6 மணிக்கு முடியும். சரிங்களா? இதுதான் ஆண்டவருடைய நாள். சோ கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு முன்பதாக நாம இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் we will take at 5:50. சரிங்களா? நம்ம 5:50 மணிக்கு அவர் வைக்கப்படணும் எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம வேத வசனத்தை பார்க்கலாம். இயேசு மரித்த பிறகு உயிர் தெழுவாரா? சரிங்களா? அதுக்கான ஆதாரம் உண்டா என்று நம்ம பார்க்க போகிறோம். இயேசு மரித்த பிறகு உயிர் தெழுவாரா? மத்தேயு 26ஆவது அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 26:32வது வசனம். ஆகிலும் நான் உயிர் திறந்த பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இது வந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் நாட்களிலே, சீஷரோடு ஊழியம் செய்து கொண்ட நாட்களிலே அவர் சீஷரோடு சொன்ன ஒரு காரியம், நான் உயிர் திறந்த பின்பு உங்கள் முன்பாக நான் கலிலேயாவுக்கு செல்வேன். இது மத்தேயு 26:32 சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கில் பார்ப்போம். மார்க் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். மார்க் 9:31 வாசிக்கின்றேன். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷ கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவரை கொண்டு போடுவார் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகமணி சொல்லியிருந்தார். சரிங்களா? இதுவும் அவர் சீஷரோடு இருக்கும் பொழுது சொல்லப்பட்ட விஷயம். மனுஷகுமாரன் கொல்லப்படுவார், ஆகிலும் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நாம் 1 கொரிந்தியர் 15 பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15 4வது வசனம். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து. இது வந்து பவுல் எழுதினது. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின் பிரகாரமாக 3ஆம் நாளில் அவர் உயிர் தெழுந்து என்று எழுதி வைத்திருக்கிறார். சோ நான் பார்க்க போனீங்கன்னா இயேசு மரித்த பிறகு அவர் நிச்சயம் உயிர் தெழுவார் என்பதற்கான முன்னோடியாக சொல்லப்பட்ட வசனங்கள் இது. சரிங்களா? அடுத்தது நாம் பார்க்கலாம். இயேசு உயிர் தெழுந்தார் என்பதை நிரூபிக்கின்ற வசனம். இயேசு நிச்சயமாக உயிர் தெழுந்தாரா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது கதையாக சொல்லலாம் பார்க்கலாம். அதுக்காக எடுத்துக்கொண்ட ஆதார வசனங்கள்
மத்தேயு 28:6 வசனம். முதலாவதாக மத்தேயு 28:6 வசனம் நான் வாசிக்கின்றேன். அங்கே தூதர் சொல்லுகின்றார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தால் கர்த்தரை வைத்திருக்க வந்து பாருங்கள் என்று. சரிங்களா? அதிகாலையில் அங்க மரியாதை சொல்றாங்க இயேசு கிறிஸ்து பார்ப்பதற்கு. ஆனால் அங்க இயேசு கிறிஸ்து இல்லை, அவர் அது ஒன்பதாகவே அவர் இறந்து விட்டார். அதிகாலையில் இவங்க போறாங்க, ஆனால் இயேசு அங்க இல்லை, அவர் அதன் ஒன்பதாகவே அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அவருடைய தூதர்கள் சொல்றாங்க. அவர் இங்க இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்திருக்க வந்து பாருங்கள் சொல்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கலாம். மார்க்கு 16:6. மார்க்கு 16:6. அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாக இயேசுவை தேடுங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவர் வைத்து இடம் என்று சொன்னார்கள். அதே சொல்றாங்க, அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாக இயேசுவை தேடுங்கள் என்று அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்கிறார்கள். சரிங்களா? அடுத்ததாக நாம் 1 கொரிந்தியர் பார்ப்போம் 15ஆம் வசனத்திலே. அதாவது நாம் பார்த்துட்டோம் உயிர்த்தெழுந்தார் என்பதனாலே ஆமாங்க. இப்போ நான் பார்த்தோம், இதெல்லாம் நான் வாசிக்கிற வசனம்லாம் புதிய ஏற்பாட்டில் இருந்து. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவாரா என்று கேட்டால் அங்கேயும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக இயேசு கிறிஸ்து வருவார், அவர் நிச்சயம் உயிர்த்தெழுவார் என்பதை அறிவித்தது நம் பிதாவாகிய தேவன். சரிங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவன் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார் என்றால் மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த சாத்தானை இயேசு தம்முடைய மரணத்திலிருந்து அவரை ஜெயித்தபடியினாலே, அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே அவர் பிசாசினாலே நசுக்கப்பட்டாயிற்று. அதுதான் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் அறிவித்திருக்கின்றார். தீர்க்க தரிசனமாக முதலாவதாக தீர்க்க அறிவிக்கப்பட்டது நம்முடைய பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அதற்காக கொடுக்கப்பட்ட அடையாளம் தான் யோனா 1:17. நாம் வாசிக்கலாம். யோனா 1:17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். சரிங்களா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ராப்பகல் என்றால் இரவும் பகல், ஒரு இரவு ஒரு பகல் சேர்ந்தது ஒரு நாள். அப்பனா ராப்பகல் 3 நாள் இருந்தா என்றால் இதுல அவருக்கு அடையாளமாக நாங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப நாம் பார்க்கலாம் எத்தனை நாள் அவர் பூமியில் இருப்பார் என்று. சரிங்களா? அவர் மரித்தார், அடக்கப்பட்டவராயிற்று. அந்த கல்லறையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சரீரம் எத்தனை நாள் அங்கே இருக்கும் என்று நாம் வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வரை. மத்தேயு 12:38 முதல் 40. அப்பொழுது வேத பாரதிகளும் பரிசேயரும் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமின்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. சரிங்களா? என்ன சொல்றாரு? யோனாவின் தீர்க்கதரிசி அடையாளமின்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வீட்டில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமி இருதயத்திலே இருப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சொல்ற ஆண்டவரே, இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. சீசர்கள் சொல்ல இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வீட்டில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமி இருதயத்தில் இருப்பார் என்று நம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சோ நீங்க பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா 3 நாள் அவர் இருப்பார். ஏன்னா நம் ஆண்டவர்
சொன்னா சொன்னதுதான். ஒரு நிமிஷம் முன்ன பண்ண ஒரு நிமிஷம் பின்னாடி வர மாட்டார். ஏன்னா அவர் காலத்தையும் ஒரு நேரத்தையும் கரெக்டாக எல்லோருடன் கடைபிடிப்பார். அதுக்காக எடுத்துக்கொண்ட உங்களுக்கு வேதாந்தம் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே 13-14 அவர் ஆபிரகாம் பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தை விட்டு பிரிந்து வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், ஆனாலும் 400 வருஷம் உன் ஜனங்கள் அடிமையாக இருப்பார்கள் அந்நிய தேசத்திலே என்று சொல்கிறார். அதே நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 12:41 நான் வாசிக்கின்றேன். யாத்திராகமம் 12:41 12:41 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. சரிங்களா? 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, அதாவது 430 வருஷம் முடிவதற்கு ஒரு நாள் முன்னல்ல, அல்லது 430 வருஷம் கழிந்து ஒரு நாள் பின்பு அல்ல. அதை சொல்லுகிறார், 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள் என்று. சரிங்களா? அதாவது கர்த்தர் காலத்தில் நேரத்தை அவர் சரியாக கடைபிடிப்பார். அது எத்தனை வருடமா இருந்தாலும் சரி, அது 1000 வருடமா இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவருக்கு 1000 வருடம் ஒரு நாள் போன்றது என்று சொல்லி இருக்கிறார். சரிங்களா? 1000 வருஷத்துக்கு நடக்கிறத நம்ம ஆண்டவர் ஒரே ஒரு நாள் அவர் கணக்கு போட்டு பார்த்து விடுவார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் யாக்கோபு 5:17 நம்ம பார்க்கிறோம் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று. ஒரு காலத்தின் நேரத்தையும் அவர் கரெக்டா பிடிப்பார் என்பதை நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 5:17 யாக்கோபு ஹல்லேலூயா. யாக்கோபு 5:17 வாசிக்கின்றோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தான் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமி மேல் மழை பெய்யவில்லை. இங்கே ஆண்டவர் கரெக்டாக வைத்திருக்கிறார். 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யாது. ஆண்டவர் சொன்னா அது சொன்னதுதான். 3 வருஷம் அங்கே மழை பெய்யவில்லை. சரிங்களா? சோ நம்ம ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவர் வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் முக்கியமானது. அது வெளியே புடமிட்டது போல புடமிட்டது. அதிலே ஒரு குறைவும் இருக்காது, ஒரு தப்பும் இருக்காது. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு ஒரு முக்கியமானது. ஆண்டவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், நம்ம ஆண்டவர் வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். சரிங்களா? அடுத்து நான் பார்க்கலாம் லேவியராகமம் 23:32 நீங்கள் ஓய்வு ஆசரிக்க வேண்டும். நீங்கள் ஓய்வு ஆசரிக்க, அது எப்படின்னா அந்த மாதம் 9ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் நீங்கள் ஆசரிக்க வேண்டும். கரெக்டா? ஈவினிங் டு ஈவினிங் அப்படி கரெக்டாக சொல்லுவார். சோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் காலத்தை நேரத்தை அவர் சரியாக கடைபிடிப்பார் என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து 3 மணிக்கு மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது டைம் சாயங்காலத்துக்கு, அதாவது ஓய்வு நாள் ஆரம்பமாவதற்கு முன்பதாக. உதாரணமாக ஓய்வு நாள் 6 மணிக்கு ஆரம்பமாகுது என்றால் இவர் அந்த அடக்கம் பண்ணப்பட்ட டைம் 6 மணிக்கு முன்பதாக. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஒரு 5:50 வச்சுக்கொள்வோம். சரிங்களா? நம்ம ஆண்டவர் சொல்கிறார், யோனா தீர்க்கதரிசன அடையாளம் அன்றி வேறு அடையாளங்கள் கொடுக்கப்படுவதில்லை. யோனா எப்படி மீன் வயிற்றிலே 3 இரவு 3 பகல் இருந்தானோ அந்த பிரகாரம் மனுஷகுமாரன் பூமி இருதயத்திலே அவர் இருப்பார் என்று. இதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். மத்திய 12ஆம் அதிகாரத்திலே 40ஆம் வசனம் வாசித்து காட்டினேன். யோவான் 11:9 படி ஒரு பகல் என்பது 12 மணி நேரம். இது யோவான் 11 எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பகல் என்பது 12 மணி நேரம். அப்படி என்றால் ஒரு நாள் என்றால் ஒரு பகல் ஒரு இரவு சேர்ந்துதான் ஒரு நாள். அப்போ 12 + 12 எவ்வளவு? 24 மணி நேரம். அப்போ 3 இரவு என்றால் 36 மணி நேரம், 3 பகல் என்றால்
36 மணி நேரம். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 3 நாளுக்கு 3 பகல் பிளஸ் 3 இரவு. 3 பகல் வந்து 34 மணி நேரம், 3 இரவு வந்து 36 மணி. நீங்கள் கூட்டினால் 72 ஹவர்ஸ் வருகின்றது. அப்படின்னா 3 நாளுக்கு 72 ஹவர்ஸ். சரிங்களா? இதுதான் ஆண்டவர் கொடுத்த அடையாளம். அவர் பூமி இருதயத்திலே 72 ஹவர்ஸ் கண்டிப்பா இருக்கணும், இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்கிறது. ஏனால் வேதம் பொய் சொல்வதில்லை. நம் ஆண்டவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமான ஒரு மனு புத்திரன் அல்ல. அவர் சொல்லி செய்யாது இருப்பார் என்று நமக்கு வேத வசனங்கள் உண்டு. சோ நீங்க பாத்தீங்கன்னா புதன்கிழமை உங்களுக்கு தெரியும், நான் எப்படி சொல்லியிருந்தேன், இயேசு கிறிஸ்து மரித்தது வந்து வெள்ளிக்கிழமை அல்ல, அவர் புதன்கிழமை ஆயத்த நாளுக்கு பின்னாக மறுநாள் என்று. சோ புதன்கிழமை 5 எடுத்துக்கொள்ளும். அதாவது மறுநாள் ஓய்வு நாள் தொடங்குவதற்கு முன்பதாக, ஃபார் எக்ஸாம்பிள் 5:50 எடுத்துக்கொண்டால் புதன் 5:50 இருந்து வியாழக்கிழமை 5:50 வரைக்கும் ஒரு நாள், அது 24 மணி நேரம். வியாழன் 5:50 இருந்து வெள்ளி 5:50 வரைக்கும் அது ஒரு நாள். வெள்ளி 5:50 முதல் சனிக்கிழமை 5:50 வரை 3 நாள். மீண்டும் சொல்கின்றேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த நாள் வந்து புதன்கிழமை, அடக்கம் பண்ணப்பட்டது புதன்கிழமை சாயங்கால வேளையிலே, ஓய்வு நாள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக. உதாரணமாக 5:50 வைத்துக் கொள்வோம், 5:50. சோ புதன்கிழமை 5:50 இருந்து வியாழக்கிழமை 5:50 வரைக்கும் ஒரு நாள். வியாழக்கிழமை 5:50 இருந்து வெள்ளிக்கிழமை 5:50 வரைக்கும் இரண்டாவது நாள். வெள்ளிக்கிழமை 5:50 இருந்து சனிக்கிழமை 5:50 வரைக்கும் மூன்றாவது நாள். ஹல்லேலூயா! என் தேவன் உயிர்த்தெழுந்த நாள், அது வாரத்தின் கடைசி நாளான ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. நான் பொய் சொல்வதில்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா! அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எந்த நாளிலே? என் பிதாவின் நாளிலே, என் பிதாவின் நாளிலே நான் உயிர்த்தெழுந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா! வேத ஆதாரங்கள் உண்டு, ஆதாரங்கள் ஒன்று போதிக்க கூடாது. அது துரோகம், அது தேவன் செய்கிற துரோகம். நாமெல்லாம் பாவிகள், நாமெல்லாம் பாவத்துக்கு உட்பட்டு, நாமெல்லாம் புரட்சாதிகள், நாய்கள். சரிங்களா? நம்ம ரட்சித்தார் அல்லவா? நம்மளுக்கு ரட்சித்தார் அல்லவா? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போய் இருந்த நம்மளை அவர் உயிர்ப்பித்தார் அல்லவா? நாம் நடிக்கப்பட்டு இருக்கிறோம் அல்லவா? எதையும் வேத ஆதாரத்தினாலும் போதிக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது. கற்பனை என்ன சொல்லுகின்றது? பொய் சொல்லாது இருப்பாயாக. உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று சொல். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். சரிங்களா? மத்தேயு 5:37 சொல்லுகிறது, நீ உள்ளது உள்ளதுன்னு சொல்லுப்பா, நீ ஏன் கவலைப்படுற? பொய் சொல்லாத. நாய்க்கல்ல ஊழி எனக்கு தானே செய்யற, நீ நான் போஷிக்க மாட்டேனா? நான் போஷிக்க மாட்டேன்னா நம்பிக்கை இல்லையா உனக்கு? நான் காக்கை கொண்டு போஷிக்கிற தேவன். ஹல்லேலூயா! ஆனா நீ உள்ளதை உள்ளபடி சொல், திருத்தி பேசாத, கூட்டி பேசாத, கழுத்தி பேசாத. இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். சரிங்களா? அதனால நம்ம ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுந்தது வாரத்தின் கடைசி நாளான ஓய்வு நாளாகிய சனிக்கிழமை. சனிக்கிழமை சனிக்கிழமை அதாவது சபாத்திலே. ஹல்லேலூயா! நம் ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா! ஏண்டா நீங்க பாருங்க, ரோமர் 11:27 சொல்கிறது, நீங்க நினைச்சிருக்கலாம் பரவாயில்ல விடுங்க வந்து நீ எவ்வளவு டைம் இருக்க பாத்துக்கலாம், சத்தியதானே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல. ஏனென்றால் ரோமர் 11:5 சொல்கிறது, புற ஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலே ஒரு பங்கு கடினமாக இருப்பார்கள். அதாவது நாமெல்லாம் புற ஜாதியார்கள். சரிங்களா? நாமெல்லாம் யூதர்கள் உள்ளவன, நாமெல்லாம் யூதர்கள் அல்ல, நாமெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாமெல்லாம் புற ஜாதிகளா இருந்தோம். சரிங்களா? நமக்கு இப்ப காலம் வந்து ஃப்ரீயா இருப்போம், ரட்சிக்கப்பட்ட எளிதாக இருக்கிறது. ஆனால் காலம் வந்து அது வந்து கொஞ்ச காலம் வரைக்கும் தான். அது இன்றைக்கோ நாளைக்கோ தெரியாது. அது எப்ப வேணாலும் அது அந்த வாசல் அடைக்கப்படலாம். 11:20 சொல்லுகிறது, புற ஜாதியுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் நமக்கு ஒரு காலம் இருக்குது. மேபி இன்னொரு 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது, அந்த ஆண்டவருக்கு தெரியும். அந்த காலம் வந்த அந்த நேரம் வந்த உடனே
நம்முடைய வாசல் அடைக்கப்பட்டு போய்விடும். அதுக்கப்புறம் நம்ம யாரும் ரட்சிக்கப்பட முடியாது, மனம் திரும்ப முடியாது. சரிங்களா? அதான் எழுதி வைத்திருக்கிறார். அதனால காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏசாயா 34:14 சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அது ஒன்றும் குறையக்கூடாது, ஒரு வசனமோ ஜோடி இல்லாமல் இருக்காது எழுதி வைத்திருக்கிறார். அது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு கர்த்தருடைய ஆவி உங்களை சேர்க்கும். வேதத்திலே எந்த ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்திற்கும் ஜோடி வசனம் இல்லாமல் இருக்காது. நீங்க நல்லா தேடி வாசித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு வசனமும் ஜோடி இல்லாமல் இருக்காது. சரிங்களா? நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லி இந்த செய்தி நான் முடிக்க விரும்புகின்றேன். மத்திய 7:13 சொல்லி இருக்கிறது, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அது வழியாக பிரவேசிப்பீர்கள் அநேகர். சரிங்களா? ஆண்டவருடைய வழி எப்படி? அது இடுக்கமான வழி, நெருக்கமான வழி. இடிச்சத போனோம், நம்ம சத்தியத்திலே உதயப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் செய்தான் நாம் பலரும் செல்ல வேண்டும். கேட்டுக்கு போகிற வழினா எது சொல்லுங்க? கேட்டுக்கு போகிற வழினா நரகத்திற்கு. அதன் வழி விசாலமா இருக்கிறது, அங்க யாரு வேணா ஈஸியா போயிடலாங்க. ஆனா நீங்க பரலோகத்துக்கு வர வேண்டுமானால் நீங்கள் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும், சத்தியத்திலே உங்க ஆத்மாவை நடத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நான் மீண்டும் சொல்லுகின்றேன், மரித்த பொழுது மண்ணுக்குள் நம் சரீரம் சென்றுவிடும், ஆவி அவர் கொடுத்தது அவருக்கு அது சென்றுவிடும். ஆனால் நாம் ஆத்மாவுதான் பரலோகத்துக்கு செல்ல வேண்டுமா அல்லது நரகத்துக்கு செல்ல என்பதை தீர்மானிக்கும். நாம் ஆத்மாவை சத்தியத்திலேயும் பரிசுத்தமாயும் நடத்தினால் மாத்திரமே நாம் அங்க செல்ல முடியும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். ஹல்லேலூயா. என் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்தில் வருகிறோம் ஐயா. இதை இவ்வளவு நேரம் கேட்ட இந்த வேத வாக்கியத்திலே நீங்க பேசின வார்த்தையிலே ஆண்டவரே எல்லோரும் கேட்டிருக்காங்க. ஆண்டவரே கேட்ட ஒவ்வொருத்தரும் கதை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீ பேசுறது வேத ஆதாரத்தோடு இல்லாமல் வேத ஆதாரத்தோடு நீ பேசியிருக்கிறீர். நீ கேட்கின்ற ஒவ்வொரு இருது கத்தனை திறப்பியதாக கல்லா இருதத்தை சதியாக இருந்ததாக கத்தனை மாற்ற வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர் சத்தியத்திற்கு செவி கொடுக்க நீதாமை கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு கத்தனை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு உமக்கு உண்மையாக சாட்சியாக வாழும்படி கத்தனை கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இருதயத்தை கத்தர் உமக்கு நேராக திருப்பட்டும், சத்தியத்துக்கு நேராக திருப்பட்டும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்க வேண்டும். யோவான் 8:30 சொல்லப்பட்டது போல சத்தியத்தை அறியுங்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமென்.